வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். இந்து மதத்தில் ரிக், யஜூர், சாம, அதர்வனம் ஆகிய 4 வேதங்களும் வேதாந்தங்களும் தான் மிக உயர்ந்தவை என்று சொல்வார்கள். அவை என்ன வேதாந்தங்கள்? வேறொன்றும் அல்ல. வேதங்களின் அந்திம காலத்தில் தோன்றிய உபநிடதங்களைத்தான் வேதாந்தங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். மொத்தம் 108 உபநிடதங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பிருகதாரண்ய உபநிடதம், சாண்டோக்கிய உபநிடதம் உள்ளிட்ட 12 உபநிடதங்கள் மட்டும்தான் கிடைக்கின்றன. அந்த உபநிடதங்களில் எல்லா தத்துவங்களும் இருக்கின்றன என்பார்கள். அவை இப்போது தமிழிலும் வந்திருக்கின்றன. அந்த நூல்களை படித்து பார்த்தால் அதில் எல்லாம் இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. பிரம்மம் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன என்கிற கேள்விகளை எல்லாம் கேட்டு பிரம்மத்தை வானத்தோடு ஒளியோடு ஒப்பிட்டு இல்லை, அது இல்லை, எதுவும் இல்லை என்று இல்லை இல்லை நேதி நேதி என்றுதான் அந்த உபநிடதங்கள் கூறுகின்றன. அந்த உபநிடதங்களில் எல்லாம் இருக்கின்றன என்று இவர்கள் சொல்ல, அதுவோ எதையும் இல்லை இல்லை என்றே சொல்லுகிறது. வேதங்களில் வேதாந்தங்களில் மிக தேர்ந்த வங்காளத்தை சார்ந்த HV சாஸ்திரி சொல்லுகிறார், அவை வெறும் இசைப்பாடல்கள்தான், அவற்றுள் தத்துவம் ஏதும் இல்லை என்று.